சினிமா நேயர்களுக்கு அன்பு வணக்கம். வெல்கம் டு EMT3. ஹாய் ஃப்ரெண்ட்ஸ், நம்ம சூர்யா அண்ணாவோட கருப்பு படம் தேட்டருக்கு வந்திருக்கு. படம் எப்படி இருக்கு அப்படின்னு ரொம்ப லோக்கலாக மொட்டையாக பார்த்துடலாம் வாங்க. படத்தினுடைய ஒன்லைன் ஸ்டோரி அப்படின்னு பார்த்தீங்கன்னா, கோர்ட்டு கேஸு அப்படின்னு அப்பாவி ஜனங்களை வச்சு செய்கிற ஒரு அநியாயமான ஒரு சிஸ்டம் இருக்குது. அங்கே நம்ம வில்லனான நம்ம RJ பாலாஜி பேபி கண்ணன் அப்படிங்கிற பேரில் ஆட்டம் போடுறாரு. இதையெல்லாம் தட்டி கேட்க சாமி கருப்பசாமி மனுஷ ரூபத்தில் வராரு. அவர் தான் நம்ம சூர்யா. சாமியோட பவரை வச்சு ஜெயிக்காமல் சாதாரண மனுஷனா கோர்ட்டு சட்டத்தின்படி எப்படி வில்லனை சூர்யா வச்சு செய்கிறாரு அப்படிங்கிறதான் இந்த படத்தினுடைய கதை. இந்த படத்தை பற்றி ஆலோசனம் அப்படின்னா, படத்தில் என்னெல்லாம் பாசிட்டிவ்ஸ் இருக்குது அப்படின்னு பார்த்தீங்கன்னா, ஃபர்ஸ்ட் வந்து பார்த்தீங்கன்னா சூர்யாவினுடைய வெறித்தனம். அதாவது சூர்யா அண்ணன் ஸ்க்ரீனுக்குள்ளே வந்தாலே தீப்பிடிக்குது. அவரோட லுக்கு, அந்த கார்ஜியஸ் கண்கள், மாஸ் ஆக்டிங்னு மனுஷன் சும்மா காட் மோடில் மிரட்டியிருக்காரு. தேட்டரில் விசில் பறக்குது. அடுத்ததாக வந்து பார்த்தீங்கன்னா இன்டர்வல் பிளாக், அதாவது ஃபர்ஸ்ட் ஆஃப் செம எமோஷனலாக போயிட்டு அந்த இன்டர்வல் சீன் வரும் பாருங்க, தேட்டரே அதிருது. செம மாஸ் எலிவேஷன். அடுத்து வந்து பார்த்தீங்கன்னா மியூசிக் அண்ட் கேமரா, சாய் அபயங்கர் மியூசிக்கில் வேறப்பா பாட்டும் பிஜிஎம்மும் தேட்டரில் ருத்ர தாண்டவம் ஆடுது. GK விஷ்ணுவோட கேமரா ஃப்ரேம் செம கலர்ஃபுல் அண்ட் ரிச்சாக இருக்குது. அடுத்து வந்து பார்த்தீங்கன்னா ஸ்பூப் அண்ட் ரெஃபரன்ஸ், அதாவது விஜய், அஜித் மற்றும் சூர்யாவுடைய பழைய ரெஃபரன்ஸ் எல்லாமே அங்கங்கே வச்சு காமெடி செமையாக ஒர்க் அவுட் பண்ணியிருக்காங்க. அதுவுமே செமையாக ஒர்க் அவுட் ஆயிருக்கு. இந்த படத்தில் இருக்கிற நெகட்டிவ்ஸ், அதாவது கொஞ்சம் சொதப்பலான விஷயங்கள் அப்படின்னு பார்த்தீங்கன்னா, செகண்ட் ஆஃப் லாக் தான் அப்படின்னு தான் சொல்லணும். ஃபர்ஸ்ட் ஹாஃபில் இருந்த அந்த விறுவிறுப்பும் லாஜிக்கும் செகண்ட் ஹாஃபில் கொஞ்சம் மிஸ் ஆகுது. லாஜிக்கை தூக்கி ஓரமாக வச்சுட்டு வெறும் ஹீரோ எலிவேஷனாக மட்டும் போகிற மாதிரியான ஒரு ஃபீல். அடுத்து வந்து பார்த்தீங்கன்னா வில்லன் RJ பாலாஜி. டைரக்ஷனில் RJ பாலாஜி ஜெயிச்சிட்டாரு. ஆனால் ஸ்க்ரீனில் சூர்யாவுக்கு ஆப்போசிட்டாக வில்லனாக நிற்கிறதுக்கு அவருடைய வெயிட் கொஞ்சம் பத்தலையோன்னு தோணுது. அடுத்ததாக வந்து பார்த்தீங்கன்னா த்ரிஷாவுடைய ரோல். ரொம்ப நாள் கழிச்சு சூர்யா த்ரிஷா காம்போ பார்க்க நல்லா இருக்குது. ஆனால் த்ரிஷாவுக்கு செகண்ட் ஹாஃபில் பெருசாக வேலை இல்லை. லிப்ஸிங்கு கூட கொஞ்சம் இடிக்குது அப்படிங்கிற மாதிரி தான் தோணுது. ஃபைனலாக பார்க்கலாமா வேணாமா அப்படின்னு பார்த்தீங்கன்னா, லாஜிக் பார்க்காம தேட்டரில் விசில் அடித்து கொண்டாடி பார்க்குற ஒரு பக்கா கமர்ஷியல் சாமி படம் வேணும்னா தாராளமாக டிக்கெட் போடுங்க நண்பர்களே. இந்த படத்துக்கு MT3 கொடுக்குற ரேட்டிங் 5க்கு 3. கண்டிப்பாக மிஸ் பண்ணிடாதீங்க. போய் பார்த்து ஃபேமிலியோடு என்ஜாய் பண்ணுங்கள். ஓகே காய்ஸ், அடுத்த மெசனத்தில் சந்திக்கிறேன். நன்றி, வணக்கம்.